வணக்கம் வணக்கம் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். குவார்டர்லி எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துட்டே இருக்கு. ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு அண்ட் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளானும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மதிப்பெண் வினா வந்து 14 மார்க்ஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா நமக்கு செய்யுள் அண்ட் உரைநடை பார்ட்லேருந்து வரப்போகுது. நெடுவினா வந்து எய்தர் ஆர் டைப்ல செய்யுள்லேருந்து ஒன்று, உரைநடையிலேருந்து ஒன்று, அண்ட் தென் வந்து துணைப்பாடம்லேருந்து ஒன்று வரப்போகுது. அண்ட் ஃபைனலி மனப்பாட பகுதி இருக்க போகுது. ஸோ எப்பயுமே படிக்கிறப்போ இல்லை மனப்பாட பகுதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல மனப்பாட பகுதியை கொண்டு போயிடுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, ஆசிரியர் பெயரை மறந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மனப்பாட பகுதியை படிச்சிருங்க, அதை ஒன்றை மட்டும் எழுதி பாருங்க. சரியா? அடுத்த குருவினா படிங்க, தென் சிறுவினா, தென் நெருவினா. மொழித்திறன் பயிற்சியில நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ மொழித்திறன் பயிற்சியில 3x4 12 மார்க்ல என்னெல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா அணி இலக்கணம், திணை, துறை, நயம் பாராட்டுதல், பழமொழி விளக்கம். அதாவது ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம வந்து விளக்கம் எழுதணும், ப்ராபப் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தமிழாக்கம் இங்கிலீஷ்ல கொடுத்துருவாங்க, நம்ம தமிழ்ல எழுதணும். அப்புறம் வரைபடம் விளக்குக, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம வந்து விளக்கம் பண்ணி எழுதணும். அப்புறம் பா இலக்கணம். ஸோ இதெல்லாம் இதுல வந்து இலக்கண குறிப்பும் வந்து இருக்கலாம். சரியா? இது வந்து நமக்கு 12 மதிப்பெண்ணுக்கு வந்து கேட்க போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன எது கஷ்டமா ஃபீல் பண்றீங்க, எதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ரையிங், லைக் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி 100 லேர்னிங் இஸ் தேர் ஃபார் யூ. புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி 7 to 14 மார்க்குக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியிலேயே இலக்கண குறிப்பு கேட்கலாம், பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கலாம், புணர்ச்சிலேருந்து கேட்கலாம் நமக்கு. அப்புறம் புக் பேக் 1 மார்க்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொஷின் வரும். இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பிழை, மயங்கொலி சொற்கள், இதுலேருந்தும் வந்து நமக்கு இந்த 14 மதிப்பெண்களுக்கு வந்து கொஷின் வந்து வரலாம். சரியா? ஸோ நம்மளுடைய 14 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் இது ரெண்டுத்துலையுமே எந்த பகுதி உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ நிறையா கமெண்ட்ஸ், எதுக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வருதோ கண்டிப்பாக அதுலேருந்தே எதிர் ஷார்ட்ஸ்லயோ வீடியோலயோ இல்லை லைவ்லயோ வந்து உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் படிக்கிறது அவ்வளோ ஈஸியா கிடையவே கிடையாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதா இருக்கும். யாருக்கு தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை? உங்களுக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? ஏன் 600க்கு 550+ வாங்குறவங்களுக்கு தான் இல்லையா? ஸ்கூல் முடிச்சு நம்ம நிறைய படிக்கலாங்கிற பிளான்ல தான் வருவோம். பட் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் ஃபோன் எடுப்போம். பட் அதுலேயே நமக்கு நிறைய டைம் வந்து போயிடும். திருப்பி ரிக்ரெட் பண்ணுவோம், டயர்டாகி படுத்து தூங்கிடுவோம். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? ஸோ இந்த டைவர்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குதான் இருக்கு. பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி 590+ வாங்குறவங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்காங்க, விச் இஸ் இது ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே? ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை வந்து நீட்டா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க லைஃப்ல செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து எழுதலாம். ஆனா இந்த பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் எழுத முடியும். எக்ஸாம் முடிச்சு ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிச்சிருக்கலாமோ, அப்பவே படிக்க ஆரம்பிச்சிருக்கலாமோ, இப்படியெல்லாம் ரிக்ரெட் பண்ணோம்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கணும். அந்த பெயின் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ இந்த டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, அப்பா அம்மா திட்டுறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து மனசால ஃபர்ஸ்ட் ரெடியா இருங்க, என்னால் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஓவர் கம், நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மை ஃபோக்கஸ் ஒன்லி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு. பிகாஸ் நல்ல மார்க் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணணும். கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணாதான் நம்ம நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். நல்ல மார்க் வாங்கினா தான் நமக்கு அடுத்து நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சாதான் நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல பேக்கேஜ். நம்ம ஹோல் லைஃப் இப்போ நீங்க எடுக்கிற முடிவுல தான் வந்து இருக்கு. மார்க்னால என்ன லைஃப் மாறிட போகுது அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு மித். சரியா? ஸோ நல்ல மார்க் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து வில் பி வெல் அஹெட் இன் த கேம். சரியா? ஸோ இப்போ கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அண்ட் லைவ்ல வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்க செஞ்சுட்டே தான் இருக்க போறோம். சோ அதுக்காகவே இந்த கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக்கும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற கண்டென்ட் உங்களை வந்து ரீச் பண்ணும். அண்ட் இதோட அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், நாங்க ஏதாவது PDF ஷேர் பண்றோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரே ஸ்லைடு தான், அழகா வந்து டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நமக்கு இயல் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கு. குருவினா சிறுவினா நடுவினா எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். சரியா மேம்? இதெல்லாம் படிச்சா எத்தனை மார்க் வாங்க முடியும், சென்டம் வாங்கிடலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கு இந்த வீடியோட எண்டில் ஒரு பதில் இருக்கு. சரியா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தலாம். ஸோ குருவினா சிறுவினா நடுவினா 5 இயல்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். லைக் தீஸ் கொஸ்டின்ஸ் யூ ஷுட் நெவர் எவர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரே ஸ்கிரீன்ஷாட் தான், அழகா எடுத்துக்கோங்க. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிச்சுருங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய படிச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவைஸ் பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? நான் சொன்னேன் இல்லையா,
இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு போறாது. மனசு தொட்டு சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சு யாராவது சென்டம் வாங்கியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. சென்டம் வாங்க முடியாது. ஒரு 75-80% வேணா வாங்கலாம். ஸோ இப்போ எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயே உங்களுடைய கட் ஆஃபை கால்குலேட் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட் ஆஃபை எப்போ கால்குலேட் பண்ணலாம்? பப்ளிக் எக்ஸாம் முடிச்சா? பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஸோ நீங்க வாங்குற கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய காலேஜ் செலெக்ஷனே இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கம்பல்சரி, ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நம்ம பக்கா தரவா வந்து இருக்கணும். ஸோ உங்களுடைய டைமை கிறிஸ்பாக மேனேஜ் பண்ணி ஸ்கூலில் டெஸ்ட்டா எக்ஸாமா இது எல்லாத்துக்குமே வெரி இம்பார்ட்டன்ட் PDF கொடுத்து அண்ட் டெய்லி வெறும் 2 hours தான் 6:30 to 8:30 100 Learning ஆப்பில் லைவ் கிளாஸ், இது எல்லாமே பெய்டு கோர்ஸில் வந்து இருக்கு சரியா? ஸோ நீங்கள் டெய்லி எங்க கூட சேர்ந்து எங்களுடைய பர்சனல் ஹெல்ப்போடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரைஸ் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் நம்ம ஆகஸ்ட் 31st மென்டி குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் 1 marks. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாமுக்கு வாரமும் லைவ்ல யூடியூப் லைவ்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி தரப்போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து டவுட் இருக்குது, ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். பை பை.